This video is sponsored by Educate. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் யாருன்னா காஜ் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் காஜ் ஜோர்டான் மெத்தட் ரெண்டு மெத்தட் காஸ் எலிமினேஷன் அண்ட் காஸ் ஜோர்டான் மெத்தட் இது ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ரெண்டுமே என்ன பண்றாங்க, ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்றேன். அது என்னன்னா, இப்போ ஏங்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸில் காஸ் எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ணுறாங்க, அதே மேட்ரிக்ஸு காஸ் ஜோர்டான் மெத்தட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த ஒர்க்கு தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 ஸோ மெயின் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் மூலமாக அடிஷ்னல் கான்செப்ட் வரும்போது சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே சார். காஸ் எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து ரோ ரெடியூஸ் ஃபார்ம்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த 3 வேல்யூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜீரோ பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது காஸ் எலிமினேஷன் மெத்தடில் பண்ணுறது. அது என்னது, ரோ ரெடியூஸ் ஐகான் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே சார். சரி, இதே காஸ் ஜோர்டான் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா, காஸ் ஜோர்டான் மெத்தடில் ஐடென்டி மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, என்ன எலிமெண்ட் வேணால் இருக்கும். பட் இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1 ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸுமே வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஒரு காஸ் எலிமினேஷன் மெத்தடில் என்ன நடக்கும், ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கும். காஸ் ஜோர்டான் மெத்தடில் என்ன பண்ண போகிறாங்க, கன்வெர்ட் பண்ணுறது ஐடென்டி மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது, ரெண்டுமே என்னது, சால்விங் தி லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. சரியா தம்பி? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்து ரெண்டு மெத்தடிக் சால்வ் பண்ணி காட்டுறேன். அல்காரிதம்னு ஒன்று இருக்கும். அல்காரிதம் நான் கொடுக்காம டைரெக்டாக சால்வ் பண்ணுறேன். பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அல்காரிதம் உங்களுக்கு எழுத தெரியும். சரிங்களா? ஓகே சார். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். ஒன் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட். another one வந்து காஸ் ஜோர்டான் மெத்தட். சால்வ் த கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துக்கிறான்னு பார்த்துக்குங்க. 10x minus 2y plus 3z equal to 23. 2x plus 10y minus 5z equal to minus 33. 3x minus 4y plus 10z equal to 41. சரிங்களா? சரி, எடுத்து மட்டும் என்ன மெத்தட் பார்க்க போனோம்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே ஐடியா தான், காஸ் எலிமினேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே ஐடியா தான் காஸ் ஜோர்டான் மெத்தட் இருக்கும். சரிங்களா? காஸ் எலிமினேஷன் மெத்தட்.
ஸோ எடுத்த கிவன் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும். ஈக்குவேஷன் எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறோன்னு ஆல்ரெடி நீங்கள் ப்ளஸ் 2 படிச்சிருப்பீங்க. அதே ஐடியா தான் பெருசால இல்லை. கிவன் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதுவீங்க, எக்ஸ்ஒய் கோஎஃபிஷியன்ட்டை ஆர்டர் படி அப்படியே எழுதிக்கங்க. எக்ஸ்ஒய் கோஎஃபிஷியன்ட் இஜெட் கோஎஃபிஷியன்ட் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 10, ஒய் கோஎஃபிஷியன்ட் -2, இஜெட் கோஎஃபிஷியன்ட் 3 அப்படி எழுதிக்கிறேன். -2, 3. செகண்ட் ஈக்குவேஷனில் 2, 10, -5. 2, 10, -5. தேர்ட் ஈக்குவேஷனில் 3, -4, 10. 3, -4, 10. சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? இல்லை சார். சரி, இது ஆல்ரெடி ப்ளஸ் 2 எழுதிக்கிறீங்க, அதனால் எழுதியாச்சு. இது மேட்ரிக்ஸு இன்ட்டு எக்ஸு ஒய் இஜெட்டு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதோ அதை எழுதிக்கோங்க. 23 - 33 41. சரிங்களா? புரிஞ்சா தம்பி? கபிலேஷ் வாய்ஸ் கேக்குதாப்பா? இது ஆல்ரெடி ஏதோ சொல்லுப்பா கபிலேஷ், என்னாச்சு வாய்ஸ் கேட்கல? இல்லை. ஓகே, புரிஞ்சுச்சு சார். புரிஞ்சுதா? அடுத்தது பார்க்கலாமா? ஓகே. இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். என்ன மேட்ரிக்ஸு? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். அது என்ன ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸு அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க. இது ஜென்ரல் ஐடியா என்னன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. சரிங்களா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் என்னன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அதோட ஃபார்மேட் எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்துக்குங்க. இதுதான் ஃபார்மேட். ஏ இஸ் பி, ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆனால் ஏ பார் போட்டு இப்படி கோடு போட்டு கூட போடுவாங்க. இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இது எப்படி எழுதுறாங்க பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸு அப்புறம் கோடு போட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதணும். சரிங்களா? இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வேல்யூ தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வேல்யூ எழுதிருக்கு. அதாவது ஆகுமெண்டட் வேல்யூ ஏ கிவன் பி ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க. 10 -2 3, 2 10 -5, 3 -4 10. இப்படி ஒரு லைன் போட்டு பியோட மேட்ரிக்ஸ் எழுதுங்க. பியோட மேட்ரிக்ஸ் என்ன? 23. ஆக்சுவலாக 33க்கு 3ன்னு போட்டுக்கிறேன் நினைக்கிறேன். 33 இருக்குதுங்க, அந்த 3ன்னு போட்டுக்கிறேன். இது 33. 23 - 33. சார், ஏ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பியா? ஆஹா, ஏ மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணணும். பிங்கிற மேட்ரிக்ஸ் ஒரு பார் லைன் மாதிரி போட்டு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி, வெர்டிக்கல் லைன் மாதிரி போட்டு என்ட்ரி பண்ண போறேன். இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். புரியுதா? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அப்புறம் ஜஸ்ட் ஒரு லைன் போட்டு பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். பிங்கிறது ரைட் சைடு இருக்க மாதிரி. ஆமா, தான் இங்க எழுதிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. எது ஏ? இது ஏ, இது எக்ஸ், இது வந்து பி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஓகே. ஆல்ரெடி ப்ளஸ் 2 பார்னா என்ன நடுவுல? என்னப்பா அது பாருங்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம அப்டேட் பண்றதுக்காக. இது என்னது? இது ரைட் ஹேண்ட் சைடு மேட்ரிக்ஸ்க்கு அப்டேட் பண்றதுக்காக இது வந்து பார் நோட் பண்ணிக்கிறாங்க. நீ பார் போடல மீனிங் என்ன? 4/3 மேட்ரிக்ஸ் ஆயிரும். கரெக்டா? 3/4 மேட்ரிக்ஸ் ஆயிரும். இந்த பார் போட்டனா என்னது? இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட். இது பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. அதை மென்ஷன் பண்றதுக்காக பார் போட்டுக்கிறாங்க. சரியாப்பா? ஓகே. ஓகே சார். சரி, நம்மளோட ஏம் என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது பாத்தீங்களா? இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்றோம். இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன நடக்குதோ அதை அப்படியே கால்குலேஷன் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ போறதுக்கு மெத்தடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம். ரோ ரெடியூஸ்ட் ஐகேன் ஃபார்ம். சரி, நீங்கள் டீப்பாக லீனியர் அல்ஜிப்ராவை பார்ப்பீங்க. லீனியர் அல்ஜிப்ரா 3 மாடலும் இருக்குது. அது ஃபுல்லாகவே இந்த மெத்தட் தான். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடு வந்து லீனியர் அல்ஜிப்ரால 3 யூனிட்டுக்கும் இது யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே சார். சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒர்க்கு என்ன பண்ண வேணும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணணும். ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏங்கிற மேட்ரிக்ஸ் ட்ரையாங்கிளாக மாத்திரம் போதும்.
அப்போ இதை 0 பண்ணணும், இதை 0 பண்ணணும், இது 0 பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னால் எங்கே வேணாலும் 0 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலான்னு. பட்டு நீ சொன்னது கரெக்டு தான். எங்கே வேணால் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எனக்கு என்னன்னா இதை தான் 0 பண்ண வேணும். ஏன் பண்ணுறது கடைசி ஈக்குவேஷன் முடிச்சுட்டு இது சொல்யூஷன் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஏன் பண்ணுறேன்னு. சரியா? சார் பட் எல்லா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்க்கும் 0 வந்துட்டு அந்த 3 இடத்துல தான் வரணுமா? ஆமாம், இங்கே காஸ் ஜோர்டான் மெத்தட் இதுன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் இந்த இடத்துல தான் 0 பண்ணணும். ஓகே. ட்ரையாங்கிள் இது பேர் அப்பர் ட்ரையாங்கிள். அப்பர் ட்ரையாங்கிள் இந்த ஃபார்மேட் வந்துன்னா அப்பர் ட்ரையாங்கிள். இந்த பாருங்க இந்த ஃபார்மேட் தான் வந்திருக்கும். 0 0 பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, ஃபர்ஸ்ட் இது மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த 2வை 0 பண்ணணும். இந்த 2 எப்படி 0 பண்ணலாம் அப்படின்னா இது என்ன மெத்தட் சொல்லிக்கிறேன், ரோ ரெடியூஸ்ட் ஐகான் ஃபார்ம் சொல்லிக்கிறேன். எந்த ரோ வேணால் வச்சுருங்க. ஆக்சுவலாக இது +2 படிச்சிருப்பீங்க. சம் மேபி டெலிட்டட் போர்ஷனாக இருக்கும். இதுக்கு பேர் என்னப்பா? டெலிட்டட். அதான் அதே கான்செப்ட் தான் இங்கே படிக்க போகிறோம். நீங்கள் படிக்காதது இங்கே படிக்க போகிறீங்க. R1, இது வந்து R2, இது வந்து R3. இந்த 3 ரோவை நீ எப்படி வேணால் யூஸ் பண்ணி 0 பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு 2 0 ஆகணும். நான் எதை வச்சுன்னா நம்மளுக்கு லீடிங் எலிமெண்ட் யாருன்னா இந்த 10 தான். இந்த 10 வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது 0 பண்ண போகிறோம். யாரை வச்சுட்டு? இந்த 10ங்கிற எலிமெண்ட் வச்சுட்டு தான். அது ஏன் சார் 10? ஏன் அது ஏன் 10 புரியல. இல்லை அது அந்த R1ல இருக்கு. இல்லை R1ல இருக்கிறத ஏன் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறேன். ஏன்னா நான் எதை 0 பண்ண போகிறேன், இந்த 2வையும் 3யும் 0 பண்ண போகிறேன். அப்போ 0 ஆகாத எலிமெண்ட் யாரு? இவன். அப்போ இவனை வச்சுட்டு இது 2 0 பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே. அவன் 0 பண்ண மாட்டான், அதனால தான் அவனை வந்து லீடிங் எலிமெண்ட்டை வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ R2ல நான் என்ன பண்ண 0 ஆகும் பார்க்கணும். R2 இருக்கிற எலிமெண்ட் 2, இது 10. எலிமினேஷன் மெத்தட் தான். இதை 10 மாத்தோம்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணா 2 மைனஸ் பண்ணா 0 ஆகும். அப்போ நான் எழுதுறேன் பாருங்க, 5R2 மைனஸ் R1 பண்ணா இது 0 ஆகுமா? அந்த 2ங்கிற எலிமெண்ட் 0 ஆகுமா? 5 into 2 எவ்வளோப்பா? 5 into 2 10 சார் மறுபடியும் அவருக்கு அந்த ஈக்குவேஷன் R2 5R2 மைனஸ் R1 அது எப்படி? அதான்டா கடை. இந்த 2வை நான் 0 பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த 2வை நான் 0 பண்ணணும். யாரை வச்சு? இந்த R1 வச்சு. அப்போ R2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யாரு? 2. இந்த எலிமெண்ட் யாரு? 10. அப்போ 10 பெரிய நம்பர், 2 வந்து சின்ன நம்பர். அப்போ இதை நான் 10 மாதிரி 0 ஆகுமா? ஓகே. அதனால 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? புரிஞ்சுதா கபிலேஷ்? ஓகே. புரிஞ்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், R2ல 5ஆல மல்டிப்ளை பண்ணி சொல்லிக்கிறேன். அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ நான் என்ட்ரி பண்ற பாருங்க. இப்போ R1 R3 பிரச்சனை கிடையாது. R1 இருக்கிற எலிமெண்ட் அப்படியே எழுதிக்கங்க. 10 minus 2 3 23 23. ஓகே. அதே மாதிரி R3 எழுதிக்கங்க. minus 10. ஓகே. R3 அப்படியே எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 minus 4 10 41. சரிங்களா? R2 வந்துட்டு இப்போ R2ல வந்து என்ன பண்றீங்க, இந்த கால்குலேஷன் போடணும். நல்லா பாத்துக்கோ தம்பி, இந்த கால்குலேஷன் கரெக்ட்டா போடணும். சரியா? ஓகே சார். 10 minus 10 என்ன? 0. கரெக்ட்டா? அடுத்து என்ன? 10 into 5 10 into 5 50யா? அப்ப என்ன கிடைக்கும்? 50 minus of minus 2. அப்ப என்ன கிடைக்கும்? எப்பவுமே சார் டிஃபால்ட்டாவே மைனஸ் ஆகுமா? ஆமா, இல்ல அது ப்ராப்ளம் மாறுண்டா கண்ணு. இங்க ஏன்னா நான் ஆல்ரெடி எலிமினேஷன் மெத்தட் தெரியும்ல, இது x plus y, இது வந்து x minus 2y. இப்படி இருந்தது என்ன பண்ணுவேன், x எலிமினேட் பண்ணா என்ன பண்ணுவேன்? சார் புரிஞ்சு சார். ஏன் மைனஸ் எழுதுன்னு தெரிஞ்சிச்சு. புரிஞ்சது இல்ல? ரெண்டு சேம் சைனா இருந்தா மைனஸ் பண்ணணும், ரெண்டு டிஃபரண்ட் சைனா இருந்தா மைனஸ் பண்ண தேவையில்லை. சரியா? ஓகே. எலிமினேஷன் மெத்தட் நான் வச்சுக்கோ. எதாச்சும் 5R2 னா 52 வருங்க. 52 கால்குலேஷன் புரியுதுல? minus 20 minus 28 minus 25 minus 25 minus 3 minus 28 கரெக்ட்டா? அடுத்து மாதிரி அடுத்து சொல்லுங்க. இது 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு? minus 5 33 into 5 plus 23 minus 188. கரெக்ட்டா?
இது எப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்ட்டுங்களா? ஓகே. வெரி குட். சரி, இப்ப அடுத்த ஒர்க் யாரு? R3. R3 0 பண்ணணும். எதை வச்சு? இவனை வச்சே தான். பட் இவன் 3, இவன் வந்து 10. அப்ப எப்படி பண்ணலாம்? நம்ம ஈஸியான ஐடியா சொல்லுங்க. சார் 3R1 3R1 minus இப்படி 10R. மாத்திக்க 10 R3 minus 3R1 இப்படி போட்டா தான் உனக்கு ஈஸி. அப்பதான் நெகட்டிவ் வேல்யூ குறையும். சார் நெகட்டிவ் அது வேல்யூ எப்படி அது சார் இப்போ நான் சொன்னேங்க சார் 3R1 கரெக்ட் தாங்க. minus எப்பயுமே பார்த்தீங்கன்னா R2 வச்சுட்டீங்கன்னா இங்க வந்து நெகட்டிவ் வேல்யூ கம்மியாகும். நீ சொன்ன மாதிரி வச்சு போடலாம். 3R1 minus 10R3 சொல்ல போற. அப்படின்னா இங்க வர்ற வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாயிரும். நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ கம்மி. நீ சொன்னது கரெக்ட் தான், தப்பு சொல்ல. பட் இதுல என்ன ஆகும்? இதுல சார் இப்போ நெகட்டிவ் எப்பவுமே எந்த ரோ 0 ஆக்கணுமோ அது முன்னாடி வரணும். அது முன்னாடி வச்சுன்னா நீ சொன்னது கரெக்ட், தப்புன்னே சொல்லல. பட் நெகட்டிவ் வேல்யூ அதிகமாகும், அதனால வேண்டாங்கிற. சரியா? ஓகே. புரிஞ்சுதா? ஆ பண்ணிடலாமா? சரி, இப்போ என்னது? R3 மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். R2வும் R3யும் அப்படியே எழுதிக்கலாம். கரெக்டாப்பா? ம் R2 R3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 10 minus 2 3 23 0 0 52 52 minus 28 minus 118. இப்போ ம் ரேட் 0 கால்குலேஷன் 0 0. இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. minus 40 கரெக்டா சொல்லு. ஒரே நிமிஷம் சார். ஓ, மல்டிப்ளை பண்ணி சொல்றியா? ஓகே. minus 40 10R3 வந்துட்டு minus 40 ம் minus 3 plus 6 minus 34 ம் அடுத்தது 100 minus 9 ம் 91. 91 அடுத்து கடைசி அதை விட பெரிய கால்குலேஷன் பார்ட் 4 பார்ட்டியா 4 4 10 24 10 minus 69 3 into 23 ம் 341 341 கரெக்டாங்களா? ம் டவுட் இருக்குதா? இல்லை சார். சூப்பர், வெரி குட். சரி, இப்போ நாம முடிச்ச எலிமெண்ட் யாரு? இந்த 10 0 பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? அடுத்தது 34 0 பண்ணணும். 34 0 வைக்கும்போது லீடிங் எலிமெண்ட் யாருன்னா இந்த 52. இந்த 52 தான் லீடிங் எலிமெண்ட். எப்படி ஃபர்ஸ்ட் இது 0 பண்ணும்போது இது லீடிங் எலிமெண்டோ, இப்போ பார்த்தீங்கன்னா இவன் லீடிங் எலிமெண்ட். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன சார் பண்ணுறோம்? எப்பவுமே லீடிங் எலிமெண்ட் வந்துட்டு மேலே இருக்கிறது தானே சார்? மேலே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 2 0 பண்ணும்போது இது 1 0 பண்ணும்போது இதுக்கு மேலே இருக்கிறது. சரிங்களா? அது சார் இப்போ மேலே இருக்கிறது தானே? மேலே இருக்குது, கீழே இருக்குது. ஓகே, சூப்பர். சரி டாக்டர். சரி, இப்போ R3 0 பண்ண போகிறோம். R3 யாரை? இந்த இதை 0 பண்ண போகிறோம். அப்போ என்னது? 2 ஆப்போசிட் சைடு. 2 ஆப்போசிட்னா ஆட் பண்ணால் போதும். கரெக்டுங்களா? எவ்வளோ பெரிய வேல்யூ பார்த்துக்குங்க. 52 R3 ப்ளஸ் 34 R2. பொறுமையாக மல்டிப்ளை போடுறாங்கன்னு கொஞ்சம் கால்குலேட்டர் இருக்குதுல்ல, பொறுமையாக சொன்னீங்கன்னா போதும். இப்போ நான் R3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R1 R2 அப்படி எழுதிங்க சார். என்ன சார் 52 R3ன்னு போட்டீங்க? இப்போ இவனை தானே 0 பண்ண போகிறோம். ஆமாம் சார். அப்போ எலிமினேஷன் மெத்தட் என்ன சொல்லுது? இவனையும் எலிமினேட் பண்ணால் ஆப்போசிட்டில் மல்டிப்ளை பண்ணி போடுறது தானே நம்மளோட எலிமினேஷன் மெத்தடோட ஐடியா. சரி, 52க்கு வேற நம்பர் 34ம் 52ம் காமன் வேற நம்பர் வராதா சார்? சூப்பர். எல்சிஎம் எடுத்து போடலாம். நீ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நீ கால்குலேட்டர் கையில் வச்சிருந்தா இப்படி போட்டுக்கலாம். நீ சொன்னது கரெக்ட் தான். காமன் நம்பர் வந்து நீ எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா வரும். கால்குலேட்டர் எடுத்து போட கால்குலேட்டர் இருக்கே சார். இல்ல, நீ சொன்ன கான்செப்ட் நானும் யோசிக்கிறேன். நீ சொன்னது கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்ன? எல்சிஎம் எடுத்து போடணும். 52க்கும் 34க்கும் எல்சிஎம் எடுத்து போட்டுட்டு பண்றதுக்கு நீ அப்படியே ஆப்போசிட்ல மல்டிப்ளை பண்ணி போட்டா உனக்கு ஈஸியா இருக்கும்ல. அப்படி பண்ணலாமா சார்? பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட் தான், பண்ணிக்கலாம். ஏமா டவுட் இருக்குதா? டேய், என்னடா ஒரு பேசிக் வர 3x minus 8y equal to 22. ஓகேங்களா? 23x plus
90y சரி equal to எல்சிஎம் 11. எடுத்தே பண்ணிக்கலாம் சார். ஏய் இது ஈஸிடா, சொன்ன புரிஞ்சுக்கோ. நீ இதுக்கு இப்படி சொல்ற, இன்னும் உங்களுக்கு 4 வேரியபிள்ல வரும். நான் இப்ப 3 வேரியபிளோட சிலபஸ் முடிச்சிருவேன். பட் ஆ நீ எக்ஸாம் கால போயிட்டீங்கன்னா 4 வேரியபிள்ல வரும். அது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. எல்சிஎம் எடுக்கணும் உட்காந்துனா நல்லா டைம் லாஸ் ஆயிடும். சார் ஆனா ஓகே. அப்ப என்ன பண்ணணும் சார்? என்ன பண்ணுவேன்? சரி இதுக்கு என்ன பண்ணுவேன்? இந்த ஈக்குவேஷன் எப்படி எலிமினேஷன் பண்ணுவேன்? இந்த 23 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுவேன், இந்த 3 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணுவேன். அப்படிதானே எலிமினேட் பண்ணுவேன். நான் எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டா கண்ணு. அப்ப என்ன பண்ணுவேன்? 23 எடுத்து இதால மல்டிப்ளை பண்ணுவேன், 3 எடுத்து இதால தான் மல்டிப்ளை பண்ணுவேன். நான் காமன் தான் சார் எடுத்துட்டு இருந்தேன். எலிமினேஷன் தான் ஆப்போசிட் பண்ணிடலாம். இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து போடலாம். எல்சிஎம் எடுத்து போகிறது நமக்கு டைம் இருக்குமாங்கிறது எக்ஸாம்பிளுக்கு தெரியாது. எல்சிஎம் எடுத்து போட்டால் நமக்கு டைம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால மேக்ஸிமம் இது மாதிரி பண்ணிக்க. இப்போ சொன்ன மாதிரி பண்ணிக்க. சரியா? என்ன 52 R3? ஆமா 52. ஃபர்ஸ்ட் இது 0. ஃபர்ஸ்ட் R2 -34 R2 தானே சார் போடணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போறோம்டா. அதனால தேவையில்லை. இங்க ஆப்போசிட் சைன் வந்து என்னடா கண்டு பண்ணுவேன்? ஆப்போசிட் சைன் வந்து ஆட் பண்ணா போதும்ல. இங்க 2 -2 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணா போதுமா? இல்ல சைன் சேஞ்ச் பண்ணுவியா? சார் ஆனா அங்க நீங்க சொல்ற மாதிரி மாத்தி மல்டிப்ளை பண்ணனும்னா -34 தானே இருக்கு உள்ள. -34 போட வேணாம்டா கண்ணு. இன்டிஜர் நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோ. ஏன்னா ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்குது இல்ல. ஆல்ரெடி மைனஸ் இருக்குன்னா இன்டிஜர் நம்பர் மட்டும் கன்சிடர். அதாவது தட் மீன்ஸ் நெகட்டிவ் பார்ட் விடாம பாசிட்டிவ் பார்ட் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்ப என்னாச்சு? 0 52 -28 -188 0. இதை கண்ண மூடிட்டு 0 போட்டுங்க. நம்மளுக்கு தேவை இந்த 2 கால்குலேஷன் தான். சரிங்களா? இந்த 2 கால்குலேஷன் கரெக்டா போட்டீங்கன்னா போதும். சரியா தம்பி? புரிஞ்சதா கபிலேஷ்? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே. ஓகே. சரி சொல்லுங்க. 52 into 91 -28 into 34. இதனோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. யாருக்கு? இந்த 91க்கு. அதே மாதிரி இங்க ஒரு நம்பர் இருக்கிறான் பாரு. 3780. 3780. கரெக்ட் ஆன்சர். வெரி குட். அதே மாதிரி அடுத்த பாட்டு சொல்லுங்க. 341 into 52. மைனஸ் நீங்க பிளஸ் தான் இருக்குது. மைனஸ் ஆகுதா? 52 -188 into 34. $11,340. கரெக்ட் ஆன்சர்ப்பா. 11,340. இப்போ நம்மளை தகுந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்துச்சா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன சார் பண்றது? நல்லா பாத்துங்க. இது எல்லாமே எக்ஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட், இது ஒய் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட், இது இஜெட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட். கரெக்ட்டுங்களா? இது தெரியுதா இல்லையா? எக்ஸ் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட், ஒய் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட், இஜெட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட். சரியாப்பா? எஸ் சார். சரி. இப்போ இதுக்கு பேர் ஃபார்வேர்ட் மெத்தட், பேக்வேர்ட் மெத்தட் வாங்க. இப்போ பாருங்க, இதுக்கு இஜெட் கோஎஃபிஷியன்டோட வேல்யூ, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த கடைசி ரோ யூஸ் பண்ணிட்டு 3780 into z equal to 11340. கரெக்டாப்பா? ஓகே. புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? புரிஞ்சு. 0x plus 0y plus 3780. சூப்பர். அந்த ஐடியா தான். நான் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்து நீயே சொல்லிட்ட. வெரி குட். அப்போ டிவைட் பண்ணி இது என்ன ஆன்சர் சொல்லுங்க. டிவைட் பண்ணிட்டியாப்பா? கால்குலேட்டர் இருக்குதா? டிவைட் பண்ணிட்டீங்களா? 7560. கரெக்டா போடுப்பா. இதான் சார் கால்குலேட்டர் வந்துச்சு. 7560. தப்பு. 3 தான் வரும் பாரு. 11340. ஆமா ஆமா. நீ எதை பார்த்து போட்ட? நான் டிவிஷனுக்கு பொதுவா மைனஸ் பண்ணிட்டேன். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 52y equal to -188 -28 into 3 equal to -118. கரெக்ட்டுங்களா?
இப்போ yes இஜெட்டோட sir. வேல்யூங்க 3. இஜெட்டோட வேல்யூ 3 இங்க அப்ளை பண்ணுங்க. 52y minus 104. 28 into 3 equal to minus 188. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 104 So answer minus 2. கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதானா? -2 வந்துருச்சா? கரெக்டாப்பா? ஸோ நெக்ஸ்ட் ஐடியா, கடைசி கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ரூல். 10x minus 2 into minus 2. -2y ஓகே, நீ அப்படி சொல்லிட்டியா? So அப்படியே எழுதிடலாம் சார். minus 2 into minus 2 plus 3 plus into 3 into 3 equal to equal 20. to 23. ஓகே, 10x 10x is equal to 23 minus 9 minus 4. அப்போ 10x equal to x, x equal to 1. 1. ஓகே, இது என்ன மெத்தட் அப்ளை பண்ணீங்க? காஸ் எலிமினேஷன் மெத்தட். இது என்ன ஓகே மெத்தட்? சார். காஸ் எலிமினேஷன் மெத்தட் சார். சரி, காஸ் எனக்கு அந்த எலிமினேஷன் மெத்தட் LCM அந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் சார் புரியல. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், அது பண்ணிக்கலாம். எலிமினேஷன் மெத்தட். ஓகே, எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ எழுதிக்கப்பா. இப்போ ஒரே நிமிஷம் சொல்லு, நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே தம்பி, அந்த பேன் எடுக்கிறியா? லைட்டு எதுவும் இதுதான் மாற்றணும். இதுதான் லைட்டு மேல அது மேலே இதுதான் மாட்ட போகிறேன். லைட்டுக்கும் லைட் அங்கே வருவாங்க. இன்னும் வரலையாண்ணா? இப்போதான் ஃபோன் பண்ணா எங்க டவுன்கள் இருக்கிறாரா? மெட்டீரியல் வாங்கி மெட்டீரியல் வாங்கிக்கிறீங்களா? சரி. இதுனா இதான் அது இல்லை, இன்னும் உள்ள இருக்குமே. அது வந்து இந்த பேன் போகிற நம்ம கிராம் பேன் இல்லை, அது பார்த்துக்க கலர் பார்த்துக்க. இந்த இது ரெட் கலர் இருக்குதா? ரெட் கலர் இல்லைடா, இது வந்து இங்கே ரெண்டு இங்கே மாற்றுறது. இருக்கு ஒரே கலர். அது ரெண்டு என்னன்னு பாரு. அப்போ அதான் எனக்கு இது ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம். இப்போ இங்கே எடுத்த ரெண்டு இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அதை எடுத்துக்கோ. அதை எடுத்துக்கோ. அது சொன்னேன். அந்த ரெட்டு வந்து அது கரெக்டுங்களா? இப்போ ஓகேவா? சரி, எடுக்கிறேன் பாருங்க. மேலே போட்டு போகிறீங்களா? ஆமாண்ணா, மேலே. சரி, அப்படி இது பண்ணி இப்போ கதை சாதிக்கும். சரி டேக்கண்ணே, நீ என்ன கேட்டப்பா கபிலேஷ்? அது மல்டிப்ளிகேஷன் தான் சார். மல்டிப்ளிகேஷன் எந்த இடத்துலப்பா? இந்த கடைசி ஸ்டெப் தான் திரும்ப கேட்குற? சரி இல்லை சார், அந்த 52 R3க்கு பண்ணுறப்போ 52 R3 ப்ளஸ் போட்டிருக்கீங்கல்ல சார். சரி டேக்கண்ணே, ஒன்றுமே இல்லை. நான் ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். அது ஏன் ப்ளஸ் ப்ளஸ் போடுறோம்? அதான் டேக்கண்ணே, அங்கே இருக்கிற வேல்யூ தான் சார் மாற்றி மாற்றி எழுதணும் நீங்கள். இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இருக்குங்களேன். இப்போ 23x மைனஸ் 90y ஈக்குவல் டு 5 இருக்குது. சரிங்களா? மைனஸ் 3x மைனஸ் 8z ஈக்குவல் டு 10 இருக்குது. சரிங்களா? இதில் நான் இப்போ எழுதின ஈக்குவேஷனில் நீ எக்ஸை எலிமினேட் பண்ணால் என்ன ரூல் அப்ளை பண்ணுவேன், ஒய்யை எலிமினேட் பண்ணால் என்ன ரூல் அப்ளை பண்ணுவேன், அதை தான் நான் அங்கே பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணால் என்ன பண்ணியிருப்பேன்னா சார் அப்படி மல்டிப்ளை பண்ணணும். சொல்லப்பா. HCF இருந்தால் தான் சார் அப்படி மல்டிப்ளை பண்ணணும். இல்லை, வாய்ஸ் என்னமா பிரேக் ஆகிற மாதிரி. கரெக்டாக சொல்லுமா சார்? HCF இருக்குல்ல சார்? கச்சிஎஃப்பா? HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். லீஸ்ட் எல்சிஎம் இல்லை, லீஸ்ட் காமன். ஓகே சார், எல்சிஎம் இல்லைன்னா HCFக்கு மட்டும்தான் சார் அப்படி மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணுவோம். ஆமாப்பா, இது எல்சிஎம் இல்லை. நீ இருக்குது இல்லைங்கிற பிரச்சனை கிடையாது. நீ அந்த கான்செப்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். கபிலேஷ் சொல்றது கேட்டுக்கோ. நீ எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீ காமனாகவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாதுன்ட்டேன். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. மேக்ஸிமம் நீ எல்சிஎம் எடுத்து போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்றீல, அதனால எல்சிஎம் எடுத்து போட மல்டிப்ளை அவாய்ட் பண்ணிக்கோ. இதையும் மாற்றி ஜென்ரல் ரூல் என்ன, இதையும் மாற்றி மல்டிப்ளை பண்ணுறது ஜென்ரல் ரூல். சரிங்களா? ஓகே. நீ எல்சிஎம் எடுத்து போட்டா தப்பு கிடையாது. உனக்கு டைம் இருந்தா பண்ணிக்கோ. புரியுதா? அந்த சைன் மட்டும் அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு நீ வேற டவுட் கேட்டா போயிட்டு அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீ எக்ஸ் எலிமினேட் பண்றியோ ஒய் எலிமினேட் பண்றியோ ஸ்லைட் பண்ண போற. சரிங்களா? இது எக்ஸ், இது ஒய். கரெக்ட்டுங்களா?
இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட 3 மல்டிப்ளை பண்ணுவேன் சரிங்களா? செகண்ட் ஈக்குவேஷனோட எதை மல்டிப்ளை பண்ணுவேன்? 23 மல்டிப்ளை பண்ணுவேன் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். நீங்க -3 மல்டிப்ளை பண்ற இல்ல பிளஸ் தானே பண்ற. ஓகே. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுவ? ரெண்டையும் ஆட் பண்ணுவியா சப்ட்ராக்ட் பண்ணுவியா? ஆட். அதே ஒர்க் தான் நீங்க பண்ணிக்கிற. அதுக்கு எதுக்கு டவுட் வருது? நீயே சொல்லிட்டு ஆட் தான் சார் பண்ணுவீங்கற. அதே ஒர்க் தான் இங்க பாருங்க. இது மைனஸ் சைன், இது பிளஸ் சைன். ரெண்டையும் மாத்தி மாத்தி மல்டிப்ளை பண்ணிட்டேன். ரெண்டுக்கு நடுவுல என்ன சைன் போட்டுக்கறேன்? ஆட் தான பண்றேன். ஓகே. கிளியரா இல்ல டவுட்டா தான் இருக்கறியா? கிளியர் சார். நாம என்ன பண்ணோம்? அந்த இன்டிஜர் வேல்யூவை அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சைன் செக் பண்ணும்போது இது மைனஸ் சைன் வந்துருச்சு. அதனால ஆட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. சரி இதே வந்து x எலிமினேட் பண்ண இந்த ரூல். y எலிமினேட் பண்ண என்ன சைன் மாத்தியா? y பாருங்க. இது 90 இருக்குது, 8 இருக்குது. y எலிமினேட் பண்ண என்ன ரூல் அப்ளை பண்ணுவ? மேபி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 8 மல்டிப்ளை பண்ணுவ, செகண்ட் ஈக்குவேஷனை 90 மல்டிப்ளை பண்ணுவ. ரெண்டுக்கு நடுவுல என்ன பண்ணுவ? மைனஸ் பண்ணுவ. கரெக்ட்டா? ஏன்னா ரெண்டு சேம் சைன். கரெக்ட்டா? கபிலேஷ் புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே சார். அப்போ ஒரு ஐடியா தெரிஞ்சுக்க, ரெண்டு சேம் சைனா இருந்தா மைனஸ் பண்ணணும். ரெண்டு டிஃபரண்ட் சைன் பண்ணா ஆட் பண்ணணும். ரெண்டு டிஃபரண்ட் சைனா இருந்தா ஆட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க சார் இது क्वेश्चनல R3 க்கு சரி என்ன x y z பண்ணிருக்கோம்? இருக்காங்க. x y z. x வந்து 1. சார் இல்ல ஒரே நிமிஷம் அந்த R3 ஓட ஈக்குவேஷன். வந்துட்டேன். இங்க மேலையா? சொல்லுப்பா. இப்போ அங்க ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்கு. ஆமா. அதனால என்னன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது பாசிட்டிவ் இன்டிஜர் யாரு? 34. இதனோட வேல்யூ என்ன? 52. ரெண்டையும் மாத்தி மல்டிப்ளை பண்ணிட்டேன். மாத்தி மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். அதான பண்ணிக்கிறேன். ஓகே. சரி அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ பாரியா மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க இது +10, இது +3. இது +10 +3 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதனால மைனஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? புரியுதாப்பா? அப்ப ரெண்டுமே சேம் சைனா இருந்தா நல்லா பாத்துங்க. சேம் சைனா இருந்தா மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட்டா இருந்ததுன்னா பிளஸ் பண்ணணும். நான் வச்சுக்கிறது நான் ஆல்ரெடி லோயர் கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நோட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. நோட் பண்ணிக்கிறோம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். புரிஞ்சு. சரி இதுதான் வந்து நம்மளுடைய காஸ் எலிமினேஷன் மெத்தடோட கான்செப்ட். சரிங்களா? காஸ் ஜோர்டான்ங்கிறது என்னடா கண்ணு? இப்போ பண்ண ஒர்க்கு அடிஷனல் நான் 2 ஒர்க் பண்ண போறேன். காஸ் ஜோர்டான் இதே ஒர்க் பண்ணிக்கோ. இப்போ பண்ணீல்ல இதே ஒர்க் அந்த ரோ சேஞ்ச் பண்றது வரைக்கும் இல்ல எதுவுமே பண்ணணும். இதே ஒர்க் பண்ணிக்கோ. அடிஷனலா யாரை ஜீரோ பண்றேன்னா இங்க பாருங்க ஐடென்டி மேட்ரிக்ஸ் தானே. ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா 1 இதே ஒர்க்கை பண்ணிட்டு இவனை ஜீரோ பண்ணு, இவனை ஜீரோ பண்ணு, இவனை ஜீரோ பண்ணு. அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை? சாரி இவனை 1 பண்ணணும். இவனை 1 பண்ணு, இவனையும் ஜீரோ பண்ணு, இவனையும் ஜீரோ பண்ணு. 3 எலிமெண்ட் அடிஷனல் ஒர்க் ஆகுது. சரிங்களா? சார் 10 -38 91 1 பண்ணனும்ல. ஆமாமா. 10 வந்து 1 பண்ணணும். 10 வந்து 1 பண்ணிக்கோ. -2 ஜீரோ பண்ணணும். 3 என்ன பண்ணணும்? ஜீரோ பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி -28 இருக்குல்ல, -28 ஜீரோ பண்ணணும். சரிங்களா? இந்த 10 மட்டும் 1 பண்ணணும். சரிங்களா? ஏன்னா காஸ் ஜோர்டான் மெத்தடுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஐடென்டி மேட்ரிக்ஸை மாத்தணும். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னா 1 0 0 0 1 0 0 0 1 வரணும். ஆமா. கரெக்ட்டா? அப்ப நடுவுல தான் நம்ம ஆல்ரெடி 0 ன்னு மாத்திட்டோமே 52. 52 0 பண்ண கூடாதுடா. 52 வந்து 1 தான் பண்ணணும். 52 ஓகே. வந்து 1 தான வரும். அங்க பாருங்க. இது 1 மாத்தணும். இது 1 மாத்தணும். இது 1 மாத்தணும். மத்தல என்ன பண்ணணும்? இத 0 பண்ணணும். இத 0 பண்ணணும். இத 0 பண்ணணும். சரிங்களா? சால்வ் பண்ணிடலாமா? ஓகே சார். இதே ஈக்குவேஷன் இதே ப்ராப்ளம் தான். சரிங்களா? காஸ் ஜோர்டான் மெத்தடுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இதே ஈக்குவேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வைக்கிறேன் அப்புறம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். 10x - 2y + 3z = 23. 2x + 10y - 5z = -33.
3x minus 4y plus 10z equal to 41. So இந்த ப்ராப்ளத்துக்கு மாத்துங்க. டைரக்டா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸே போட்டுறலாம். ஆல்ரெடி எழுதியாச்சு. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை டைரக்டா எழுதுறேன். சரிங்களா? ஓகே சார். 10 minus 2 3 23. 2 10 minus 5 minus 33. 3 minus 4 10 41. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுதான். இது எப்படி ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணும்போது என்னாச்சு? இது எல்லாமே அப் டு எந்த ஸ்டெப் வரைக்கும்? இந்த ஸ்டெப் வரைக்குமே சேம் தான். இந்த ஸ்டெப் வரைக்குமே சேம் தான். இந்த ஸ்டெப் வரைக்கும் என்ன ஒர்க் போட்டீங்களோ அதே ஐடியா தான் வரும். சரிங்களா? சரி, அதை நான் திரும்ப போட வேணுமா? போட தேவையில்லை. இப்போ நான் லாஸ்ட் ஸ்டெப்ல இருந்து பண்ணிக்கலாம் சார். சரி, அது தேவையில்லைன்ட்டு அதனால இதை காப்பி பண்ணி போட்டு திரும்ப நான் எழுதுறதுக்கு காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு நான் இங்க போடுறேன். போட்டுட்டு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு என்ன பண்ணுமோ அதே தான். அதை பண்ணிடுவீங்க. அதை பண்ண பின்னாடி என்ன பண்ண போறோம்? இங்க இருந்து இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 10 minus 2 3 0 52 minus 28 0 0 3 7 8 0. சரியாப்பா? இந்த பக்கம் வரும்போது என்ன கிடைக்குது? 23 minus 188 11340. சரியா தம்பி? இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்கு எனக்கு வந்து இவனை 1 பண்ணணும். இவனை என்ன பண்ணணும்? 1 பண்ணணும். பண்ணிடலாமா? எஸ் சார். எப்படி பண்ணுவேன்? R3ல R3 divided by 3780 பண்ணுங்க. என்ன வருதுன்னு? 10 minus 2 3 23. சரிங்களா? 0 52 minus 28 என்ன கிடைக்குது? minus 188 minus 188 0 0 0 0 0 1 1. ஓகே. அடுத்தது R2ல 1 வரணும். இவனை வச்சுட்டு இவனை 0 பண்ணலாம். சரிங்களா? கரெக்டாப்பா? இவனையும் 0 பண்ணலாம். கரெக்டுங்களா? பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. R2ல ஃபர்ஸ்ட் 3 0 ஆக்கிடலாம் சார். சரி, R1 அப்ப R1ல R3 ஆஹா R1 minus 3R3 இப்படி தானே எழுத சொல்லிக்கிறேன். மறந்துட்டியா? இல்லைன்னா நெகட்டிவ் வேல்யூ வரும். நெகட்டிவ் வேல்யூ வேண்டாம், நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் போடலாம். அப்ப கடைசி ரோ எது சரியாகாது? சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, கரெக்ட். நீ சொன்னது கரெக்ட் தான். அது நெகட்டிவ் வேல்யூ அதிகமா வரணும். இது மாதிரி மாத்திக்க சொல்லிட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? ஓகே. அதனால தான் இத மாத்தி போடுறேன். 0 52 minus 88 அது. minus 88 minus 88 தானே? 28 88 இல்ல 28 இது. 28 minus 28 minus 188. சரிங்களா? ஓகே சார். இதுதான் மாற போகுது. இது மாறணும்னு சொல்லுங்க. இது என்ன ஆகும்? 10 minus 2 0 ஆயிடுச்சு. இது 3னா 3 into 3 9. 23 minus 9 எவ்வளவுப்பா? 23 minus 9 எவ்வளவு? 14. 14. அப்ப 14 எடுத்துக்கலாமா? கரெக்ட்டுங்களா? என்னாச்சு, தப்பு இருக்குதா? கரெக்ட் சார். அப்ப கரெக்ட் தானே? முடிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது யாரை 0 பண்ணணும்? இவனை 0 பண்ணணும். இவன் எவ்வளவு? minus 28. இவன் minus 28. அப்ப என்ன பண்ண 0 ஆகும் சொல்லுங்க. minus 28 என்ன பண்ண 0 பண்ணும்? R3 வச்சு. எது லீடிங் எலிமெண்ட் இவனே தான். இவனை வச்சு 0 பண்ணணும் சொல்லுங்க. அப்ப R2ல R2 plus 28 R3. கரெக்டாப்பா? கப்ளேஸ் புரியுதா? டவுட் இருக்குதா? ஒரே நிமிஷம். ஆமா சார். சரி, அப்ப R2 தான் மாத்திரம். R3 வந்து அப்படியே எழுதிக்கங்க. அதே டைம் வேஸ்ட் பண்ணுங்க. R3 ஆப்போசிட் சைன்ல ஆட் பண்ணனும். ஆமா, ஆப்போசிட் சைன் இருந்தா ஆட் பண்ணா போதும். அப்ப என்ன ஆகும்? இது 0, இது 52, இது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். இது எதால மல்டிப்ளை பண்ணுங்க? 28ஆல மல்டிப்ளை பண்ணுங்க.
அப்போ என்னது -188 ப்ளஸ் 3 × 28 எவ்வளோ வரும் சொல்கிறாங்கன்னு 108 ஆல்ரெடி போட்டதான் என்னது 104 -104 கரெக்டாக பாருங்க. எஸ் சார். சரி இப்போ இப்போ அடுத்து R2 is equal to இப்போ இவனை வந்து என்ன பண்ணணும் 1 பண்ணணும். இவன் என்ன பண்ணணும் R2 is equal to 52 by R2 by 52. அப்போ என்னாச்சு இது 0 0 1 3 இது 52 டிவைட் பண்ற 0 1 0 -2 இது என்ன கிடைக்குது 10 -2 0வா 0 14 சரிடா கண்ணு. பின்ன யார் 0 பண்ண வேண்டியிருக்குதா 0 பண்ண வேண்டிய எலிமெண்ட் யார் இருக்கிறானா இன்னும் இவன் இருக்கிறான் யாரு இந்த -2ங்கிற எலிமெண்ட். இந்த -2 எலிமெண்ட் 0 பண்றதுக்கு யாரை எடுத்துக்கலாம் இவனை எடுத்துக்கலாம். அப்ப சொல்லுங்க R1ல R1 plus 2R2 கரெக்டுங்களா? அப்ப என்ன வரும் சொல்லுங்க 0 0 1 3 0 1 0 -2 இது என்னாச்சு 10 0 0 ரெண்டு ஆட் பண்றீங்க ஆட் பண்ணது 10 ஆயிடுச்சு சரியாப்பா? புரியுதா டவுட் இருக்குதா? என்ன புரியல. அப்ப என்ன பண்ணலாம் இத ஒண்ண பண்ணணும் இவனை ஒண்ண பண்ண 14 தான சார் வரும். என்னப்பா சொல்லு கமலேஷ். 14 ஓகே புரிஞ்சு. -4 plus 14 சார். அப்ப 10 ஆல டிவைட் பண்ணுங்க 10 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் வந்துருச்சு I 1 0 0 1 0 1 0 -2 0 0 1 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? இப்போ பாருங்க இது x இது y z சொல்லுங்க டைரக்டா x வேல்யூ என்ன y வேல்யூ என்ன z வேல்யூ அதே ரிசல்ட் வருதா? ஆல்ரெடி காஸ் ஜோர்டான் y வேல்யூ -2 அதே வருது சார். அவ்வளவுதான் எந்த மெத்தட் போட்டாலும் நமக்கு அதே ரிசல்ட் தான் வரப்போகுது மாத்தி வராது சரியா? ஓகே அவ்வளவுதான் ப்ராப்ளம் முடிஞ்சது. காஸ் எலிமினேஷன் மெத்தட் காஸ் ஜோர்டான் மெத்தட்